இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்போ பரணி போறது ஊட்டிக்கு, அம்புட்டு தூரம் அவ தனியாவ போறது. கூட அண்ணனை கூட்டிட்டு போன்னு நானும் ரத்னாக்காவும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவ தான் யோசிக்கா. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அட ஆமா, டாக்டர் மன இருந்தா எப்படியும் ஒரு 2-3 நாள் அங்க இருக்க வேண்டியதுல இருக்கும். சண்முகம் கூட போனா அப்படியே ஒரு ஹனிமூன் கொண்டாடின மாதிரியும் இருக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்க. இல்ல அறிவு, எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குல்ல இங்க, என்னெல்லாம் கூட வர முடியாதுல்ல. ஏல உனக்கு என்னைக்குதான் வேலை இல்ல? வருஷம் பூரா வேலை இருக்கு. எப்போ ஒரு 4 நாள்ல இங்க தாசில்தார் மீட்டிங்லாம் நடக்க போகுது. அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ண. அவரும் அந்த தேரி காட்டுல இருந்து கருங்கோட்டைக்கு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு இப்பதான் அரசாங்கமே அப்ரூவல் கொடுத்துருக்காவ. அப்ப அழகிறதுக்கு இன்ஜினியருக்குலாம் வருவாவ. அப்ப நான் கூட இருக்கணும்ல. போயிட்டு வாழ போய் அந்த ஊட்டியில 4 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கல. என்ன இப்ப? அப்ப நானும் வரேனே. நீயுமா? நீ போய் என்ன பண்ண போற? நான் ஊட்டிக்கு போனதே இல்லப்பா, அதான் கேக்குதேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என்னையும் கூட்டிட்டு போனே. ஊட்டிய பாக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குண்ணே. அட, இது சரியான சந்தர்ப்பமா இருக்கே. சம்முவும் போயிட்டான்னா கனிய தூக்குறதுக்கு இது வசதியா இருக்குமே. ஏய் கனி, உனக்கு ஸ்கூல் இருக்கு, மாடல் எக்ஸாம் வரப்போகுது. இந்த நேரத்துல நீ ஊட்டி சுற்றுலா கிளம்புறியா? அக்கா ப்ளீஸ்க்கா, ஊட்டியை நான் பார்த்ததே இல்லக்கா. சம்மு மட்டும்தான் ஊருக்கு போகணும். இந்த கனிய போக விடக்கூடாது. அவ போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இல்லை, எனக்கும் வேலை இருக்கு. துணைக்கு அவ வரட்டுமே, அவளை கூட்டு போல. அண்ணா நீ சும்மா இருண்ண. ஏய் கனி, ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கல்யாணம் ஆனதுல இருந்து பாவம் அவங்க 2 பேரும் எங்கேயுமே தனியா போனதில்ல. இப்பதான் ஒன்னா போறாங்க. நீ என்ன அங்க நந்தி மாதிரி போய் உட்கார்ந்துகிட்டு என்னத்தை கிழிக்க போற? வாய மூடிக்கிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. பெரியாத்தா, இருந்து இருந்து இன்னைக்குதான் நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. ஏட்டி கனி, பெரியாத்தா சொன்னது காதுல விழுந்துச்சா? அண்ணனும் மைனியும் மட்டும் போயிட்டு வரட்டும், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே இரு. இந்த வருஷமும் பப்ளிக் எக்ஸாம், முதல்ல அத மறந்துடாத. ஸ்கூலுக்கு லீவ் போட்ட நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இவங்க வாழ்த்துக்கள் பரணி. உங்க அண்ணன் இன்னும் எதுவுமே பதில் சொல்லலையே. இல்லை, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? அதான் குடும்பமா சேர்ந்தே முடிவு பண்ணிட்டீங்களா? வரவண்ண போயிட்டு வர வேண்டியதுதான். போயிட்டு வா. அடடடடடா, அப்பா இது சரியான சந்தர்ப்பம். இந்த கனியை தூக்கி அந்த ராஜசிங்கத்துக்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். கரெக்டா 11:30க்கு கால் பண்ணுடான்னா எப்ப கால் பண்றான் பாரு மூதேவி. யோ, நேரத்தோட கால் பண்ண மாட்டியா? மறந்துட்டேங்கம்மா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேளை உறங்கறதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டேன். ஆமா ஆமா, இங்க பாரு, இங்க உனக்காக நான் நாயா பேய அலைஞ்சுகிட்டு இருக்கேன். நல்ல வேளை உறங்காம இருந்தியே. சாரிம்மா, சொல்லுங்க, ஏதாவது நல்லது நடந்திருக்கா? ஆமாயா, நல்லது நடக்க போகுது. இந்த சம்முவம் இருக்கானே வெறும் பையன், அவன் நாளைக்கு ஊருக்கு போகுதான். அவன் போயிட்டா உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாளைக்கே நீ தைரியமா கனிய தூக்கிடு. ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. நான் உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். இது பாரு, பார்த்து சொதப்பாம காரியத்தை சாதிச்சு காட்டணும், சரியா? நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கும்ல, கவலையை விடுங்க. அந்த கனி பாப்பாவை பள்ளிக்கூடம் போற வழியிலேயே நான் அவளை தூக்கிடுறேன். நாளைக்கு அவ பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டு போகணும். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போய் சேரக்கூடாது. அத மட்டும் நீ பாத்துக்க. கனின்னு சொல்லாதீங்கம்மா, என் பொண்டாட்டின்னு சொல்லுங்க. போதும் போதும், ரொம்ப வழியுது, தொடச்சுக்க. இத பாரு, முதல்ல சொன்னதை செஞ்சு காட்டு. வை போன. என்னடி காலையிலே வந்துட்ட? யூனிஃபார்ம்லாம் இங்க தானே இருக்கு, டியூட்டிக்கு போகணும், அதான் வந்தேன். ஏட்டி, சிவபாலனை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன், எனக்கு வீடு தெரியாதா? சரி டி, கனி ஏதோ கனவு கண்டாளா? அது என்னன்னு கொஞ்சம் கேளு. கனி, என்ன கனவு கண்ட? சொல்ல மாட்டேன். இவ ஏதோ ஏமாத்தணும்னு நினைக்கிறா, நீ ஒண்ணு கண்டுக்காத. நேரடியா சொன்னா நம்ம திட்டுவோம்ல, அதே கனவு மேல பழிய போடுதா. சரியான ஃப்ராடு. கனி, என்ன மேட்ரு? ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியாதுக்கா, நானே வருத்தத்துல இருக்கேன். அச்சச்சோ, ஃபீலிங்ஸா?
அக்கா என்ன வருத்தம்னு கேளுக்கா. கேட்டா நம்ப மாட்டீங்க, அதனால சொல்ல மாட்டேன்னு ஆடம் பிடிக்கிறான். சரி நம்புதோம், நீ என்னன்னு சொல்லு. அண்ணன் கூட கன்னிக்கு ஊட்டிக்கு போகணும், ஆனா நீங்க விட மாட்டீங்கன்னு டார்ச்சர் பண்றீங்க. அதான் புள்ள வருத்தமா இருக்கா. சோ சேட். ஊட்டிக்கு போகாததுனால இல்ல, இது வேற. அப்படியா? சொன்னாதானே அப்படி தெரியும், என்னன்னு சொல்லு. நேத்து அம்மா கனவுல வந்து, கனி யாரு சொல்றதையும் கேட்காத, சண்முக அண்ணன் கூடயே போயிடு, வீட்ல இருக்காதன்னு சொன்னாங்க. கனியும் நீயும் அவங்க கூட போகணும்னு அம்மா சொல்லுவாங்களா? அட ஆமால, அப்ப அம்மா சொல்லலையா? கனி நீ ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கடி. அம்மா சொன்னதா கனி சொல்றா, அப்பதானே நாம நம்புவோம். தேறிட்ட கனி, இந்த கற்பனைய உன் படிப்புல காட்டு, மார்க்காவது வரும். நம்பாட்டி போங்க, எனக்கு என்ன. கனி உட்காரு. உள்ள போய் அண்ணன் கிட்ட கனவு மேட்டர் சொல்லாத, சரியா? கண்டிப்பா சொல்லுவா. ஏட்டி சொல்லுவியா? அம்மா சொன்னது உண்மை. ஏட்டி, அம்மா சொன்னது உண்மையா இல்ல கனவா கற்பனையா? அக்கா, அம்மா இல்லல்ல, அம்மா கனவுல வந்து தானே சொல்ல முடியும். அம்மா சொன்னா கேட்கணும், சும்மா கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாது. என்ன சொன்னா அனுப்புவாங்கன்னு நைட் எல்லாம் யோசிச்சிருப்பா போல இருக்கு. அம்மா கிட்ட நம்ம கேட்க முடியாதுல்ல, அதுதான் அம்மா கனவுல வந்ததா சொல்லியிருக்கா. அக்கா, ஒருவேளை இது நிஜமா இருக்குமோ? இல்ல, இது உண்மையா கூட இருக்கலாம்ல. அப்படி இருந்தா அம்மா அப்பா கனவுல வந்து சொல்லிருப்பாங்கல்ல, இல்ல அண்ணன் கனவுல வந்து சொல்லிருப்பாங்கல்ல. இப்ப போய் சொல்லி கனி சிக்கிக்கிட்டா. முதல்ல பேங்க்குக்கு போங்க, அப்புறமா ஸ்கூலுக்கு போலாம். பாருப்பா, இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஜம்மு ஊர்ல இருந்து வந்துட்டான்னு வச்சுக்கங்க, ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் எந்த விஷயமும் கனவுல கூட நடக்காது. ஆமா. ஏன் சும்மா சண்முகம் சண்முகம்னு சொல்றீங்க? அவன் பேரு சொன்னா நாங்க பயப்படணுமா? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஐயோ, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் பக்கா கிரிமினல். என் தம்பி சௌந்தரம் இருக்கானே, அவனாலேயே அவனை ஒன்னும் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, ஜம்முவும் சாதாரண ஆள் இல்ல, சரியான சண்டியரு. நீங்க சிக்கனீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களை சின்ன பின்னமாக்கி அடிச்சு துவச்சி காய போட்டுருமா, பாத்துக்கங்க. எங்களை பத்தி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 10 சண்முகத்துக்கு சமம். பார்க்க தானே போறீங்க. 10 சமூகத்துக்கு சமமா? பாருங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என் கடமை அவ்வளவுதான், புரியுதா? சரி, வைங்க வைங்க வைங்க.